ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காசு லவர்ஸ் இன்னைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அந்த மூட நம்பிக்கையில் ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, மூட நம்பிக்கையில் நம்புறவங்களை முதல்ல நம்பக்கூடாது, அவங்கள முதல்ல கூடயே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே பார்க்குறேன். அது சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து வராங்க. வந்தோடனே என்ன மீன் என்ன சொன்னால் வராலா இல்லையாம்மா அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு இல்லை வரலையாம்ப்பா, அத்தைக்கு மரியாதை கொடுக்கறதா வாங்கி இருக்கிறா. நான் என்னால் அது மாதிரி ஆச்சுன்னா அவளுக்கே அவள் தோண ஆரம்பிச்சிருச்சு. அவள் 2 அங்கே இருக்கலாம், அப்புறமா வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள், நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா பார்க்குறவங்கன்ட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா மனோஜ் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை வரல, வந்திருந்தா என்ன இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லோரும் அப்புறம் அந்த இடத்துல கிளம்புறாங்க இல்லையா. அப்புறமா திருப்பி விஜய் சொல்ல, அவள் இங்கே வரக்கூடாது, அவள் வந்தானா அவ்வளோதான், உங்கள் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், என் தாலி முக்கியம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் விடுங்க, அது பேசுனதே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன், நீ உடம்ப பார்த்துக்கோ, சூப் குடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது திருப்பி கூப்பிட்றாங்க அண்ணாமலை. மதியானம் யார் சமைக்கிறது? எனக்கெலாம் சமைக்க தெரியாது, நான்லாம் அடுப்புண்டே போகிறது கிடையாது, அதான் அவள் இருக்கிறாள், மீனா இருக்காள், அதனால் அவங்களுக்கு சமைச்சு போட்டா, இதுக்கப்புறம் என்ன யார் என்ன சமைச்சு போடுவா அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரவி சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு தரேன், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜோடிக்கும் அவங்கவுங்க நினப்பு வந்துடுது. மீனாக்கு முத்து நினப்பு வந்துடுது, ரோகிணிக்கு மனோஜ் நினப்பு வந்துடுது, மனோஜுக்கு ரோகிணி நினப்பு, எல்லாருக்கும் அவங்க நினப்பு வந்துடுது. நம்ம ரவிக்கு ஸ்ருதி நினப்பு வரப்போ கரெக்டாக நீத்தும் வந்துடுறா. என் கனவுல கூட என்னை விட மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கோவம் வருது. அப்படியே தான் இன்றைக்கான எபிசோட் போச்சு. மிஸ் பண்ணுற மாதிரியே தான் இன்றைக்கெல்லாம் போகுது. இப்போது மீனா முத்து பேசுகிறாங்க. எப்போங்க வந்தீங்க? நீ தான் என்னை நினச்சல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. ரோகிணி கிறிஷோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரவி வர மாதிரி மனோஜ் வர மாதிரி, என்ன மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டியா நான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்றா வாழலாம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அவளுக்கு வருது ஞாபகம். மனோஜ்க்கு ரோகிணியோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நல்லா தானே இருந்தேன், என் உண்மையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறான். ரவி உட்காந்துட்ருக்கும்போது டைனிங் டேபிள் உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ருதி பேசுகிற மாதிரி கனவு வருது. ஸ்ருதிக்கு ஒரு சாலட் ஏதோ சாப்பிட்டுட்ருக்கா, ஐஸ்கிரீம் ஏதோ சாப்பிட்டுட்ருக்கா. எதில் நிற்கிற ரவி அவன் ஐஸ்கிரீம்லேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி கனவு வருது. பக்கத்துலேயே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் வரா. ஏண்டி கனவுல கூட எங்களை நிம்மதியாக வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து ஊற்றிடுறா நீத்து மேலே. அது பார்த்தா அந்த க்ளீன் பண்ணுறது மேலே பட்டுடுது. அதுக்கப்புறமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலைல மீனா ஸ்ருதி மீனா பார்க்க வராங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு வேளை இது ரோகிணி பண்ணியிருக்கலாம்ல, ரோகிணிக்கு எல்லா வேலையும் ரோகிணி பண்ணியிருக்கால இதுக்கு முன்னாடி, ஒரு வேளை உங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவளே இந்த மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி சிந்தாமணி கூட சேர்ந்து பண்ணியிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி தான் இது ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.